நல்ல வேலை தேர்தல் முடிந்த பிறகு பேசினார். காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சி. தேர்தலுக்கு பிறகு பேசி இருக்க முடியாது, பேசவும் கூடாது. ஆகவே என்னை பொறுத்தவரை யார் நல்லாட்சி தந்தாலும் அது காமராஜர் ஆட்சி தான். ஸ்டாலினை பொறுத்தவரை அவர் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கின்றார். அவரை முழுமனதோடு நான் பாராட்டுகின்றேன். ஆட்சிக்கு எப்படி வேண்டுமானாலும் பெயர் வைக்கலாம். காமராஜர் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம், அல்லது திராவிட ஆட்சி மாடல் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம், அல்லது கக்கடை போன்றவர்கள் என்றுதான் சொல்லலாம். எல்லோற்றையும் விட நல்லவர் அரசாங்கத்தை நடத்துகின்றவர்களுக்கு நாம் துணைக்கின்றாக வேண்டும். என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு கொஞ்சம் மனது வருத்தம் இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியின் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி காமராஜர் ஆட்சியை போன்று சிறப்பாக செயல்படுது, ஒரு நல்ல ஆட்சியை தமிழக மக்களுக்கு இந்த திமுக அரசு வழங்கி வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதன் அடிப்படையில் இந்த விஷயத்தை அவர் சொன்னார்னே தெரியல. ஒருவேளை வயசு மூப்பு காரணமாக என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசினாரா, இல்லது திமுகட்ட பலனை அடையணும் அப்படிங்கிறதுக்காண்டி தன்னுடைய சொந்த நலனை கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தை சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல. அவன் மொத்தம் திமுகவுக்கு நல்லா முட்டு கொடுக்குறாரு EVKS இளங்கோவன் அவர்கள். காமராஜருக்கும் இங்கே நடக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சிக்கும் ஏதாச்சும் ஏணி வச்சாலும் எட்டுமா? காமராஜர் ஐயா ஏழை மக்களை உயர்த்துவதற்காண்டி பல திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்கினார். குறிப்பாக ஏழை எளிய மக்களை, மாணவர்களை படிக்க வைத்தார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அணைகள், ஏரி, குளங்கள் காமராஜர் ஐயா ஆட்சியில் வெட்டப்பட்டது. மதுவை முற்றிலுமாக வெறுத்தார். இது போன்று ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்த காமராஜர் ஆட்சி எப்படி, இங்கே இருக்க திராவிட மாடல் ஆட்சி எப்படி? இப்போ திராவிட மாடல் ஆட்சியில் என்ன சாதனை பண்ணியிருக்காங்க? ஊர் முழுக்க டாஸ்மார்க் கடையெல்லாம் கொண்டு வந்தாங்க. இயற்கை வளங்களை சுரண்டி விற்கிறாங்க, மலையை உடைச்சி விற்கிறாங்க, மணல் அள்ளி பணமாக்குறாங்க. அதே போன்று போதைப் பொருட்களை, கஞ்சாவிலேருந்து எல்லாத்தையும் தமிழகத்தில் சர்வசாதாரணமாக புழங்குது. இது போன்று தான் இன்றைக்கி திராவிட மாடல் இந்த MK ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செஞ்சு வர்றாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் காமராஜரையும் ஸ்டாலினையும் ஒப்பிடுவது உண்மையிலே வேதனைப்பட வேண்டிய விஷயம். இதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் உண்மையான தொண்டர்கள், தலைவர்கள் பல பேரை ஏற்றுக்குவாங்க, ஏன்னா திமுக ஆதாயம் அடையணும்னு. ஆனால் உண்மையான தொண்டர்கள் யாரும் இதனை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்ன கருத்தில் உண்மையிலே வருத்தம் தெரிவிக்கணும். வெட்கப்பட வேண்டிய கருத்து இது. திமுக ஆட்சியையும் காமராஜர் ஆட்சியையும் ஒப்பிடுவது